என் வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருக்கிறது, ரிக்ரெட்ஸ். அது ஒரு கதை வழியாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் தான். அவனுக்கு ஒரு நாள் நான் மோட்சம் அடைஞ்சிடணும், இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். ஏன்னு கேட்காதீங்க, இது கதை. மோட்சம் அதாவது அவரோட ஜீவாத்மாவும் பரமாத்மா கூட லயமாகணும் என்று ஒரு விஷயம். ஓகே, ரைட்டு, நத்திங் ராங் வித் தட். குருகுலத்துக்கும் சேர்றாரு, அந்த இருக்கிறவங்க நூல்லாம் படிச்சுக்கிறாரு, ஞானத்தை பெறுறாரு, குருக்கு சேவை பண்ணுறாரு. அப்போது ஒரு நாள் அவரும் குரு ஸ்தானம் ஆகிட்டார். அவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு, சீடர்கள் எல்லாம் இருக்கார். அப்படி தான் ஒரு நாள் ஒரு சண்டே மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு சும்மா அவரோட டிக்டாக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பிரகாஷ் கன்சல்ட்டிங்னு வந்துச்சு. ஜோதிடர் இவரோட டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு, பரவாயில்லையே மனுஷனா கரெக்டாக செஞ்சுருக்காரு, இவரை நம்ம கான்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட கேட்போமே, எனக்கு மோட்சம் அடைய முடியுமான்னு கேட்கலான்னு கான்டாக்ட் பண்ணி, அந்த பிரகாஷ் கன்சல்ட்டிங் உள்ள ஜோதிடர் என்ன சொன்னார்னா, ஐயா, உங்களுக்கு 8வது வீட்டில் குரு தோஷம் இருக்குது, குரு சண்டல தோஷம் ராகுவும் குருவும் இருக்கிறது, சரியில்லாத நிலை. அதுக்கு மேலே குருவும் ராகுவும் 9வது வீட்டில் இருக்குது. உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் பன்னியாக தான் பிறப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சுதா? ஸோ அவருக்கு நைட் தூங்கவே முடியல. மறுநாள் அவரோட சீடர், டாப் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு, இங்கே வாப்பா. என்னங்க குருஜி கூப்பிட்டீங்களா? ஆமாம், எனக்கு ஒரு கால் நான் இறந்து போயிட்டேன்னா அடுத்த ஜென்மமாக இந்த ஊரில் இந்த பன்னி வழியாக நான் பிறப்பேன். ஒரு பன்னியாக, 3வது பன்னியாக பிறக்கும் போது அதான் நான். நீ என்ன செய்ய, என்னை கொன்றுன்னு. என்ன குருஜி சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நான் அடுத்த ஜென்மம் பெற வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்குது. நான் கனவாக நினச்ச மோட்சம் அடைய முடியாது, நீ கொன்று அடுத்த ஜென்மம், அப்புறம் நான் மோட்சம் அடைவேன். சரி குருஜின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த குருவும் இறந்து போகிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு, குருஜி சொன்ன வாக்கு மீற முடியுமா? ஸோ அதே கம்பவுண்டில் போய்ட்டு தேடி பார்த்து ஒரு பன்னிக்கு அது குட்டி போடுது. 3வது குட்டி பிடிச்சிட்டு, அதாவது பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. என்ன பன்னியோனாலும் பேபி க்யூட்டாக தானே இருக்கும். இவருக்கு மனசு வரல ஸ்டூடெண்ட்க்கு. சரி, குரு தான் போயிட்டார், அவரை பார்த்துட்டா இருக்க போகிற, விட்டுருவோமே, கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் விட்டுருவோம், கொஞ்சம் பெருசாகும், அதுக்கப்புறம் முடிச்சிருவோன்னு. அப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு பன்னிக்கிட்ட பார்க்குறாரு. அது கொஞ்சம் பெருசாச்சு. பன்னி பேசுது, இது பாருப்பா, நான் தான் உன் குரு, உன்னை நான் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் மைண்டு கொஞ்சம் மாற்றிட்டேனே. என்ன குருஜி சொல்கிறீங்கன்னு சீடர் கேட்குறாரு. இல்லைப்பா, நான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த என்னோடய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட விளாடுறது, சேத்துல உருண்டை பிறண்டுறது, மலையில் ஆடுறது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, பெர்ஃபெக்ட் லைஃப்யா. இந்த லைஃப் கிடைக்காது. மோட்சமாவது மண்ணாவது தேவையே இல்லை எனக்கு. நீ என்ன செய், விட்டுரு, நீ போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாராம். இந்த கதை என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் சில நோக்கம், உங்களுக்கு சில குறிக்கோள் இருக்குது, சில லட்சியங்கள் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா, இல்லை அடையிற மாதிரி தெரியலையா, அடைவீங்களா ஒரு கேள்விக்குறி வருதா? ஏதோ ஒன்றும் இல்லை, BMW லேட்டஸ்ட் 5 சீரீஸு, 1 கிலோ தங்கம் இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி என்னோடய மெடிக்கல் ஹெல்த் ரிப்போர்ட்டில் இப்படி தான் எனக்கு இருக்க வேண்டும், என்னோட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவாக இருக்க வேண்டும் எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அது எங்கே இருக்குது, இப்போ எந்த நிலையில் இருக்குது? கரெக்டாக தான் இருக்கா, இல்லை அந்த எண்ணமே போச்சு அவங்களுக்கு? ஏன் தெரியுமா? உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சுற்றுச்சூழல் உங்கள் மைண்டை மாற்றும். எப்படி மோட்சம் அடையிறோன்னு நினச்ச அதே ஆத்மா மறு ஜென்மம் பன்னியாக இருந்து அங்கே மோட்சமாக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் மழையில் ஆட போகிறேன், சேத்துல ஆட போகிறேன்னு நினைக்குதோ. ஏன் தெரியுமா? ஏன்னா சுற்றுச்சூழல். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஏன்னா இப்போ நம்ம அடையாமல் இருக்கோம், நம்மளோட ஏதோ ஒரு லட்சியம் அடையாமல் இருக்கோன்னா நம்மளோட சுற்றுச்சூழலை பார்க்கணும். நீங்கள் யார் சுற்றி இருக்காங்க உங்கள் கூடன்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு ஒரு A4 பேப்பரில் எழுதுங்க. என் சுற்றி இவங்களாம் இருக்காங்க, என் குடும்பத்தை இப்படிலாம் இருக்காங்க, என் கூட்டாளி இது, என்னோடய வேலை செய்வங்க இது அதுன்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. இவங்கனால என்னோடய வாழ்க்கை, என்னோடய நோக்கம் எங்கே போகுது என்று நீங்களே ஒரு ஆடிட், செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நான் ஏன் வருத்தம் ஆரம்பத்தை சொன்னேன் தெரியுமா? ஏன்னா என் வாழ்க்கை இன்னும் என்னோடய ஆசைகள்,
இன்னும் என்னோடய நிறைவேறாத என்னோடய லட்சியங்கள் இருக்குதான். ஏன்னா எனக்கு யாரும் இந்த புத்திமதி சொல்லல. என்னை சுற்றி யார் இருக்காங்கன்னு நான் ஒரு பட்டியலும் போடலை. ஏதோ காலத்தின் காலம் அப்படியே போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று ஒரு பதிவு. வணக்கம்.